இந்த ஸ்டைலில் ரசம் வச்சு கொடுத்து பாருங்கள். சாப்பாடு வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பூண்டை உதுத்து போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கலாம். 4 கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம். சின்ன சைஸ் துண்டு ஒரு இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகு போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம். ஊற வச்ச புளியை 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கரைச்ச தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அரைச்ச மசாலா கலவையை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். கரைச்சி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சிடலாம். ஆயில் போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். பட்டை மிளகாய் கிள்ளி போட்டு கருவேப்பிலை கிள்ளி போட்டு தாளித்து கொட்டிடலாம். ஒரு 10 நிமிஷம் சூடாகட்டும். அதுக்கப்புறம் கொத்தமல்லியை நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி திரும்ப 10 நிமிஷம் கொதி வர அளவுக்கு பொங்க வரட்டும். நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிக்கலாம். கொதிக்க விடவே கூடாது ரசத்தை. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி